தாராபுரம் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி. ஆனா இங்க ஒவ்வொரு வாக்கும் ஒரு தனி கதைய சொல்லுது. இந்த பகுப்பாய்வுல நாம வெறும் எண்களை மட்டும் பார்க்க போறதில்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற மக்களின் குரலை கேட்க போறோம். தாராபுரத்தோட உண்மையான தேவைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தரவுகளோட உதவியோட நிர்வாகத்துக்கான ஒரு தெளிவான வரைபடத்தை உருவாக்க போறோம். வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு இடத்தோட மண் அதோட அரசியலை பத்தி என்னதான் சொல்லுது? ஏன்னா தாராபுரத்தோட அரசியலுங்கிறது அதோட வயல்வெளிகள்லயும் அங்க இருக்கிற தண்ணீர் பிரச்சனைகள்லயும் மக்களோட அன்றாட போராட்டங்கள்லயும் தான் ஆழமா வேரூன்றிருக்கு. அவங்களோட வாழ்வாதாரம்தான் உண்மையான தேர்தல் களம். இப்போ நீங்க பாக்குறது தான் தாராபுரம், திருப்பூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு தொகுதி. வரைபடத்துல பார்க்க இது ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு முக்கியமான அரசியல் குறுக்கு வழியில நிக்குது. இங்க பாரம்பரியமும் மாற்றமும் உன்னோட ஒன்னும் மோதுது. மக்களோட எதிர்பார்ப்புகள் பழைய அரசியலையே கேள்வி கேக்குது. இங்க நடக்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிற பல தொகுதிகளோட எதிர்காலத்துக்கே ஒரு முன்னோட்டமா இருக்கலாம். சரி, முதல்ல தாராபுரத்தோட நாடி துடிப்ப நாம உணர்ந்துக்கலாம். எந்த ஒரு வியூகத்தை வகுக்கிறதுக்கு முன்னாடியும் நாம அந்த மக்களோட வாழ்க்கை, அவங்களோட நிலம், வாழ்வாதாரம், அவங்க கனவுகள் இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளோட அடித்தளம். தாராபுரத்தோட மிக ஆழமான போராட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது தண்ணீர் தான். இது இன்னைக்கு நேத்து வந்த பிரச்சனை இல்ல, ஒரு நீண்டகால பிரச்சனை. குறிப்பா கிராமங்கள்ல ஒவ்வொரு நாளும் தண்ணீர் பற்றாக்குறை ஒரு பெரிய சவாலா இருக்கு. இது விவசாயத்தை மட்டும் பாதிக்கல, மக்களோட அன்றாட வாழ்க்கையையும் அவங்களோட கண்ணியத்தையும் கூட பாதிக்குது. அடுத்ததா வாழ்வாதாரங்கள் மேல இருக்கிற அழுத்தம். இந்த பகுதியோட பொருளாதாரம் விவசாயத்தையும் ஆடை ஏற்றுமதியும் தான் ரொம்ப நம்பியிருக்கு. ஆனா பருத்தி விவசாயமும் சரி, நெசவு தொழிலும் சரி, ரெண்டுமே இப்ப நெருக்கடியில இருக்கு. கூடவே ஆடை ஏற்றுமதியும் குறைஞ்சதால உள்ளூர் பொருளாதாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய குடும்பங்கள் நிதி ரீதியா கஷ்டப்படுறாங்க. கடைசியா லட்சியங்களோட சுமை. இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு உள்ளூர்லயே போதுமான வாய்ப்புகள் இல்ல. நல்ல நீட் பயிற்சி மையங்கள் கிடையாது. ஒரு நல்ல வேலைக்கு அவங்க திருப்பூர் மாதிரி நகரங்களுக்கு போக வேண்டியிருக்கு. திறமை இருக்கு, ஆனா அதை வளர்த்துக்க ஒரு தளம் இல்ல. இது இளைஞர்களுக்குள்ள ஒரு விதமான அமைதியான விரக்திய உண்டாக்குது. சரி, நம்ம இப்ப மக்களின் உணர்வுகளை பார்த்தோம். இனி எண்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த எண்களை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு பொறுப்பான நிர்வாகத்துக்கான முதல் படி. ஏன்னா ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியமும் அவங்களோட கருத்துக்களை சுதந்திரமா அதே சமயம் பொறுப்போட சொல்றதுதான் நம்ம அரசியல் அமைப்போட அஸ்திவாரம். வாங்க தாராபுரத்தோட அரசியல் களத்தை வரையறுக்கிற 3 முக்கியமான சிக்னல்களை பார்ப்போம். 1393. இது வெறும் ஒரு நம்பர் அல்ல. 2021 தேர்தல்ல ஜெயிச்சவருக்கும் தோத்தவருக்கும் நடுவுல இருந்த வாக்கு வித்தியாசம் இது. மொத்த வாக்குகள்ல வெறும் 0.72%. இது ஒரு மெல்லிய கத்திமுனையில கிடைச்ச வெற்றி. ஒவ்வொரு வாக்கும் எவ்வளவு முக்கியனோ வாக்காளர்களோட மனநிலை எவ்வளவு பிளவுபட்டிருக்குன்னு இது தெளிவா காட்டுது. இன்ன வரைபடத்தை கொஞ்சம் பாருங்க. 2016ல வெற்றி வித்தியாசம் 10,000க்கும் மேல இருந்துச்சு. ஆனா 2021ல அது வெறும் 1393 குறைஞ்சிடுச்சு. வெறும் 5 வருஷத்துல போட்டி எவ்வளவு கடுமையா இருக்குன்னு இது காட்டுது. அரசியல் களம் ரொம்ப நிலையற்றதா இருக்கு. வாக்காளர்களோட ஆதரவு எளிதா மாறக்கூடியதாவும் இருக்கு. 3வது முக்கியமான சிக்னல் இந்த தொகுதியோட கட்டமைப்பு. தாராபுரத்துல கிட்டத்தட்ட 60% மக்கள் கிராமப்புறங்கள்லயும் 40% மக்கள் நகர்ப்புறங்கள்லயும் வாழுறாங்க. கிராமப்புற வாக்காளர்கள் தண்ணீர், விவசாயம், சாலைகள்னு அடிப்படை வசதிகளை எதிர்பார்க்கறாங்க. ஆனா நகர்ப்புற வாக்காளர்கள் வேலைவாய்ப்பு, கல்வி, வர்த்தக வளர்ச்சியை விரும்புறாங்க. இந்த 2 விதமான எதிர்பார்ப்புகளையும் சமநிலைப்படுத்துறது தான் இங்க உண்மையான சவால். டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ தீர்ப்பு ஏன் இவ்வளவு நெருக்கமா இருந்துச்சுங்கிற கேள்விக்கு வருவோம். வெறும் அறிகுறிகளை மட்டும் பார்க்காம அதோட மூல காரணங்களை ஆழமா ஆராய்வோம். இதுதான் ஒரு மக்கள் ஆணையின் உடற்கூறியல். இதுக்கு 4 முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் சாதி வாக்குகள் சிதறுவது. ஒரு குறிப்பிட்ட சாதியினர் பெரும்பான்மையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற உட்சாதிகளுக்குள்ள வாக்குகள் பிரியும்போது வெற்றி வாய்ப்பு மாறிடுது. 2வது வளர்ச்சி இடைவழிகள். தண்ணீர், சாலைகள் மாதிரியான அடிப்படை தேவைகள் நிறைவேறாதது மக்களோட அதிருப்தியை அதிகரிக்குது. 3வது வேலையில்லா திண்டாட்டம். 4வது நலத்திட்ட சோர்வு. அதாவது அடிப்படை பிரச்சனைகள் அப்படியே இருக்கும்போது சின்ன சின்ன இலவசங்கள் மட்டும் கொடுத்த மக்களை திருப்திப்படுத்த முடியாதுங்கிற எண்ணம் வலுவாகிடுச்சு. இந்த போட்டி இவ்ளோ கடுமையா இருந்ததற்கு 2 முக்கிய போட்டியாளர்களோட வியூகங்களும் ஒரு காரணம். ஒரு பக்கம் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவின் திருமதி கயல்விழி. அவர் அமைச்சரா இருக்கிறதுனால மாநில அரசோட திட்டங்களை கொண்டு வர முடியுங்கிறது அவரோட பலம். ஆனா அந்த சின்ன வெற்றி வித்தியாசமும் நிறைவேறாத மக்கள் எதிர்பார்ப்புகளும் அவருக்கு ஒரு சவாலா இருக்கு.
இன்னொரு பக்கம் பாஜகவின் திரு எல் முருகன். அவரோட கட்சியின் வலுவான கட்டமைப்பும் போன தேர்தல்ல அவர் வாங்கிற வாக்குகளும் அவரோட பலம். அதிருப்தியில் இருக்கிற வாக்காளர்களை ஈர்க்கிறது அவரோட இலக்கு. இது ரொம்ப நுட்பமான ஒரு சமநிலை. சரி, நாம பிரச்சனைகளை பார்த்தோம், காரணங்களையும் அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். பகுப்பாய்விலிருந்து செயல் திட்டத்துக்கு எப்படி போறது? வெறும் விமர்சனத்தோட நிக்காம தரவுகளோட அடிப்படையில ஒரு உறுதியான வளர்ச்சி திட்டத்தை எப்படி உருவாக்குறது? இதுதான் நிர்வாகத்துக்கான வரைபடம். 890 கோடி ரூபாய். இது தாராபுரம் உட்பட திருப்பூர் கிராமப்புறங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தொகை. இது வெறும் ஒரு அறிவிப்பு இல்ல, கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்களோட பல வருஷ தாகத்தை தீர்க்க போற ஒரு உறுதியான திட்டம். இதோட தாக்கம் உண்மையிலேயே அளப்பரியது. அந்த பெரிய திட்டத்தோட சேர்த்து மக்களோட உடனடி தேவைகளை தீர்க்கிற சில முக்கியமான முதலீடுகளும் இருக்கு. விவசாயிகளோட பயணத்தை சுலபமாக்க கிராமப்புற சாலைகளுக்காக 15 கோடி ரூபாய். இளைஞர்களோட எதிர்காலத்துக்காக வருஷத்துக்கு 500 பேருக்கு பயிற்சி கொடுக்கற ஒரு திறன் பயிற்சி மையத்துக்கு 5 கோடி ரூபாய். அதோட நீரை சேமிக்க தடுப்பணைகளும் அவசர மருத்துவ உதவிக்கு ஒரு சுகாதார மையமும். இங்க ஒவ்வொரு ரூபாயும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்க பயன்படுது. ஒரு திட்டம் பேப்பர்ல இருந்தா மட்டும் பத்தாது, அத உடனே செயல்படுத்தணும். அதுக்கு அடுத்த 30 நாள்ல என்ன செய்யணுங்கிறதுக்கான ஒரு தெளிவான செயல் திட்டம் இங்க இருக்கு. இது வெறும் உறுதியா இல்லாம முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையா மாறும். பாருங்க, இது எவ்வளோ தெளிவா இருக்கு. படி 1, நேரடியா களத்துக்கு போய் மக்களோட குறைகளை கேட்கணும். படி 2, தண்ணீர், சாலை, வேலைவாய்ப்பு சம்பந்தமான வாக்குறுதிகளை இறுதி செய்யணும். படி 3, கட்சித் தலைவரோட ஒப்புதலை வாங்கணும். படி 4, பூத் மட்டத்துல இருக்கிற தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். கடைசியா படி 5, நேரடியா மக்களை சந்திச்சு இந்த திட்டங்களை விளக்கணும். இது திட்டமிடுதல்ல இருந்து களப்பணிக்கு போறதுக்கான ஒரு நேரடியான வழி. இந்த முழு பகுப்பாய்வுக்கும் வரைபடத்துக்கும் பின்னாடி இருக்கிற தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வெறும் தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கானதில்ல, இது அரசியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆழமான நோக்கத்தை பற்றியது. எந்த ஒரு நிர்வாகமா இருந்தாலும் மக்களோட தனிப்பட்ட தரவுகளோட தனியுரிமையை மதிக்கணும். அவங்களோட ஒப்புதல் இல்லாம எதையும் செய்யக்கூடாது. இதுதான் நம்பிக்கையை உருவாக்குறதுக்கான ஒரே வழி. மூல அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஒரு வரி இப்போடைய மனநிலைய ரொம்ப சரியா படம் பிடிச்சு காட்டுது. முக்கிய பிரச்சினைகள் தீர்க்கப்படாத நிலையில் சிறிய இலவசங்களால் வாக்காளர்கள் விரக்தி அடைந்துள்ளனர். மக்கள் மேலோட்டமான திட்டங்களை தாண்டி அவங்களோட ஆழமான பிரச்சினைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வையே எதிர்பார்க்கறாங்க. அப்போ கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன். ஒரு அரசியல் ஆணையின் உண்மையான நோக்கம் என்ன? அது வெறும் 5 வருஷம் ஆட்சி செய்யறதா, இல்ல மக்களோட வாழ்க்கையில ஒரு நீடித்த நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துறதா? மக்களின் நம்பிக்கைய ஒரு வாய்ப்பா பார்க்காம ஒரு பொறுப்பா பார்க்கறதுதான் உண்மையான நிர்வாகம். நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai ஐ mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளவும், அல்லது 08042041160 என்ற எண்ணை அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட